ரியாத் அவனுக்கு ரொம்ப சூடு அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் சூடு தாங்காம அழறான். ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப சூடு அடிக்குது. அது ரியா, இப்ப வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சுல, அதான் ரொம்ப சூடா இருக்கு. நம்மளாலேயே தாங்க முடியல. அதான் ஆதியால சுத்தமா தாங்க முடியல. அவனுக்கு இந்த ஃபேன் காத்தெல்லாம் பத்தவே மாட்டேங்குது. அதான் சூடு தாங்காம அழுதுட்டு இருக்கான். ஆமரியா, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் குளிக்க வச்சு சரி கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலான்னு பார்த்தா அவன் சூடு அடிச்சுட்டு அழுதுட்டே இருக்கான். காத்து இல்லைன்னா தூங்கவும் மாட்டான். சீலிங் ஃபேன்ல இருந்து சூடா தான் காத்து வருது. அதான் அவன் தூங்காம அழுதுட்டே இருக்கான். சரி இந்த டிஷர்ட் எல்லாம் கழட்டி விடலான்னு பார்த்தா கொசு கடிச்சிரும், இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ அழாதடா ஆதி. சீலிங் ஃபேன் காத்தெல்லாம் எனக்கு பத்தவே மாட்டேங்குது. டேபிள் ஃபேன் வச்சா கொஞ்சம் நல்லா காத்து வரும். ஆனா டேபிள் ஃபேன் இவன் பக்கத்துல வச்சா இவன் கையை கொண்டு போய் டேபிள் ஃபேனுக்குள்ள விட்டுருவானோன்னு பயந்துகிட்டே நான் அதை வைக்காம இருக்கேன். ஐயோ ரொம்ப அழறானே. சரி நீ வேற வழி இல்ல, டேபிள் ஃபேன் தான் கொண்டு வந்து வைக்கணும் போல. அப்பதான் கொஞ்ச நேரமாவது தூங்குவான். ரியா நீ தம்பிய பாத்துக்க, அம்மா போய் டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. யாய்குட்டா அல்லாதடா, ரொம்ப சூடு அடிக்குதா? அக்காவுக்கும் சூடு அடிக்குது. அது இப்ப ரொம்ப வெயிலா இருக்குல்ல, அதான் சூடு அடிக்குது. அது இப்ப சன் இருக்குல்ல, அதான் நமக்கு சூடு அடிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சன் போயிடும். சன் போயிட்டு அப்புறம் மூன் வந்துடும்ல, அப்ப நமக்கு சூடே அடிக்காது. அப்ப சில்லுன்னு நிக்கும். அல்லாதடா ஆதிக்குட்டா, ராத்திரியாவும் இல்ல, அப்ப மூன் வந்துடும். அப்ப நமக்கு சூடு அடிக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் சூடு அடிக்கும். அள்ளுவாடா. ஆமரியா, அதான் டேபிள் ஃபேன் வச்சுட்டோமே. டேபிள் ஃபேன்ல இருந்து சில்லுன்னு காத்து வருதுல்ல, அதான் அழுகே நிறுத்திட்டான். என்னடா ஆதி, இப்ப சூடெல்லாம் சரியாயிடுச்சா? எப்படியோ அழுகே நிறுத்திட்டான். இனி சில்லுன்னு காத்து வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்திருந்தானா அப்படியே தூங்கிடுவான். அப்புறம் ரியா, ஊர்ல இருந்து அத்தை மாமா மாலுக்குட்டி எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. அம்மாக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்குடா. இவன் தூங்குற வரைக்கும் என்னால இங்க உட்காந்துருக்க முடியாது. இவன் இப்படி தனியா இந்த ஃபேன் பக்கத்துல படுக்க வச்சுட்டும் போக முடியாது. எந்திரிச்சு ஃபேனுக்குள்ள கை விட்டுருவானோன்னு பயமா இருக்கு. தம்பி தூங்குற வரைக்கும் நீ பக்கத்துலயே இருந்தவனை பாத்துக்கிறியா? அவன் ஃபேனுக்குள்ள கை விடாம பாத்துக்கோ. அம்மா, நான் இங்கே இருக்க மாட்டேன். எனக்கு போர் அடிக்கும். நான் போய் டிங்கு கூட விளையாட போறேன். ரியா நீ விளையாட போனா வேண்டாங்களே. ஆனா தம்பி தூங்குற வரைக்கும் மட்டும் கொஞ்ச நேரம் அவன் பக்கத்துல இருறியா? அம்மா, இவன் எப்ப தூங்குவான்? அது வரைக்கும் என்னால அவன்கிட்ட இருக்க முடியாது. ரியா உனக்கு தூக்கம் வந்துருச்சு ரியா. இவ்வளவு நேரம் காத்து இல்லாம தான் அவன் தூங்காம இருந்தான். இப்பதான் நல்லா காத்து வருதுல்ல, அவன் இன்னும் 2 நிமிஷத்துல தூங்கிடுவான். 2 நிமிஷம் தான். அப்ப நீங்க 2 நிமிஷம் அவன்கிட்டயே இருந்துட்டு அப்புறமா போய் வேலை செய்யுங்க. ரியா 2 நிமிஷம்னா ஒரு கொஞ்ச நேரத்துல தூங்குவான். ஆனா அவன் எப்ப தூங்குவான்னு தெரியாது. அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்க முடியாது. அதுவும் இல்லாம காலையில அத்தைக்கு மாமாக்கெல்லாம் இன்னும் டீ காஃபி கூட அம்மா போட்டு கொடுக்கல. அவங்களுக்கு போய் டீ போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் ரியா. சரி அவன் தூங்குனாலும் தூங்கலனாலும் அம்மா போய் அத்தைக்கும் மாமாக்கும் டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் மட்டும் தம்பி பக்கத்துல இரு. அதுக்கப்புறம் அவன் தூங்கலனாலும் அம்மா பாத்துக்கிறேன். நீ அதுக்கப்புறம் விளையாட போய்க்கோ. சரி, அப்ப நீங்க சீக்கிரமா போயிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் தம்பி கிட்ட இருக்கேன். சரி ரியா, அம்மா இப்ப வந்துடுறேன். அது வரைக்கும் தம்பியை பாத்துக்க. அவன் எந்திரிச்சு ஃபேன் கிட்ட போனா உடனே என்ன கூப்பிடு. சரிம்மா, பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு சீக்கிரமா வாங்க, நான் விளையாட போணும். சரி ரியா வந்துடுறேன் இரு. யாரிக்குட்டா, சீக்கிரமா தூங்குடா. அப்பதான் நான் விளையாட போக முடியும். இவர் என்ன தூங்கவே மாட்டீங்க? சும்மா விளையாண்டுட்டே இருக்கா. இவன் தூங்காம இருந்தா எப்படி நான் விளையாட போறது? இவன் தூங்காம விளையாட போக கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. யாரிக்குட்டா, சும்மா பேசிட்டே இருக்காத, தூங்குடா.
எடுக்க மறந்துட்டேன். ஆ, ஐயோ, என் ஆதிக்குட்டா. யாக்டி. ஐயோ, அம்மா, அம்மா, ஓடி வாங்க. ஆதிக்குட்டா ஃபேனுக்குள்ள காய் போட்டுட்டா. ரியா என்னாச்சு? அம்மா, ஆதிக்குட்டா ஃபேனுக்குள்ள காய் போட போயிட்டா. எனக்கு ஃபேனுக்குள்ள கை போட போயிட்டானா? ஏ ரியா, நான் உன்கிட்ட பாத்துக்க சொல்லி தானே போனேன். தம்பி ஃபேனுக்குள்ள கை போட போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அம்மா, எங்க ஆதிக்குட்டா தூங்குற வரைக்கும் தானே அவ பக்கத்துல இருக்க சொன்னீங்க. அவ தூங்குனதுக்கு அப்புறம் விளையாட போய்க்கலாம் தானே சொன்னீங்க. அவ தூங்கிட்டா. அதான் நான் பிங்கு கூட விளையாட போனேன். தூங்கிட்டானா? தூங்குனா எப்படி அவன் ஃபேனுக்குள்ள கை போட போவான்? அதான் எனக்கும் தெரியல. அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். நான் பிங்கு கூட விளையாட போயிட்டு பால் எடுக்க வந்து பார்க்க அதுக்குள்ள அவன் முழிச்சிட்டான். முழிச்சிட்டு ஃபேனுக்குள்ள காய் போட போயிட்டான். ஐயோ என்ன ரியா நீ? அவன் ஒழுங்கா தூங்கிட்டானா இல்லையான்னு கூட தெரியாம இப்படி தம்பிய ஃபேன் பக்கத்துல தனியா விட்டுட்டு போயிருக்க. அம்மா, அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். அதனால தான் நான் பிங்கு கூட விளையாட போனேன். ஐயோ என்ன ரியா நீ? இல்ல உன்ன சொல்லி என்ன ஆகுது? என்ன சொல்லணும்? நான் தான் உன்ன நம்பி அவனை தனியா விட்டுட்டு போயிருந்திருக்க கூடாது. ஏதோ நல்ல வேளை அவன் ஃபேனுக்குள்ள கை போடலையே, அதனால பரவாயில்ல. ஒருவேளை ஃபேனுக்குள்ள கை போட்டுனா என்ன ஆயிருந்திருக்கும்? ஐஷு என்னாச்சு? ஐயோ ரியா, உன் அப்பா கிட்ட தம்பி ஃபேனுக்குள்ள கை போட போயிட்டான்னு சொல்லிராத. தியமு என்னடா ஆச்சு? எதுக்கு சத்தம் போட்ட? அப்பா, அது ஆதிக்குட்டா இது ஃபேனுக்குள்ள காய் போட போயிட்டான். இப்பதான் சொல்லாதேன்னு சொன்னேன், கரெக்டா சொல்லிட்டா. என்னது ஃபேனுக்குள்ள கை போட போயிட்டானா? ஐஷு, ரியா என்ன சொல்றா? அம்மா, குழந்தை பக்கத்துல எதுக்கு டேபிள் ஃபேன் வச்சிருக்க? ஐயோ இல்லங்க, அது கிளைமேட் ரொம்ப சூடா இருக்குல்ல, அதான் ஆதி தூங்காம சூடு அடிக்குதுன்னு அழுதுட்டே இருந்தான். ஃபேன் எவ்வளவு ஸ்பீடு வச்சாலும் அவனுக்கு காத்து பத்தவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப சூடா இருக்குன்னு அழுதுகிட்டே இருந்தான். அதான் டேபிள் ஃபேன் இருந்தா கொஞ்சம் சில்லுன்னு காத்து வருமேன்னு டேபிள் ஃபேனை கொண்டு வந்து அவன் பக்கத்துல வச்சேன். சூடு அதிகமா இருக்குன்னு டேபிள் ஃபேன் வச்ச சரி, குழந்தை பக்கத்துல டேபிள் ஃபேன் வச்சா நீயும் பக்கத்திலே உட்காந்து பாத்துக்கணும்ல. அவன் ஃபேன்ல கை போட போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது நம்ம பக்கத்துலயே தாங்க இருந்தேன். அப்புறம் அண்ணனுக்கும் அன்னைக்கும் சரி டீ போட்டு கொடுக்கலான்னு ரியாவை கொஞ்ச நேரம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுக்கலான்னு போனங்க. ரியாவை பாத்துக்க சொல்லிட்டு தான் போனேன். ஆனா அவ பார்க்காம விளையாடுறதுக்கு ஓடி இருக்கா. அந்த கேப்ல தான் அவன் ஃபேன்ல கை போட போயிட்டான். ஐஷு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயோ இல்லங்க, ரியாவை பாத்துக்க சொல்லிட்டு தாங்க போனேன். நான் வர்றதுக்குள்ள அவ விளையாடுறதுக்கு போவானே. ஆய மூடு, எதுவும் பேசாத. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ரியான்னு ரியாவை நம்பி ஆதியை விட்டுட்டு போகாத, ரியாவும் குழந்தைதான்னு. அவளுக்கு என்ன தெரியும் ஐஷு? அதுவும் ஃபேனை போய் பையன் பக்கத்துல வச்சுட்டு ரியாவை பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்க. உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு? இல்லங்க, அது 2 நிமிஷத்துல போய் டீ போட்டு கொடுத்துட்டு வந்துடலான்னு தான். பேசாத ஐஷு. 2 நிமிஷம் இல்ல, 1 நிமிஷம் கூட குழந்தைய தனியா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அதுலயும் ஆதியை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஃபேன் எல்லாம் பக்கத்துல வைக்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா டேபிள் ஃபேனை பக்கத்துல வச்சுட்டு அவனை விட்டுட்டு போறியே, ரியா பாத்துக்க மாட்டா, எங்கேயாவது ஓடிடுவான்னு உனக்கு தெரியாதா? இல்லங்க, நான் ரியா கிட்ட சொல்லிட்டு தாங்க போனேன். தம்பி ஃபேன் பக்கத்துல போனே என்ன கூப்பிடுன்னு. ஆமா, ஃபேன் பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அவன் உன்னை கூப்பிட்டு நீ வர்ற வரைக்கும் அவன் ஃபேனுக்குள்ள கை விடாம உட்காந்து பாத்துட்டு இருப்பான். ஏதோ அவன் ஃபேனுக்குள்ள கை போடாம இருந்தானே, அது வரைக்கும் பரவாயில்ல. ஒருவேளை ஃபேனுக்குள்ள கை போட்டிருந்தா என்ன பண்ணிருந்திருப்ப? அப்புறம் ஐயோ அம்மா என் பையன்னு சொல்லி அழுதா எல்லாம் சரியாயிடுமா? இங்க பாரு ஐஷு, நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீ வீட்டுல வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, எல்லாரையும் பாத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா குழந்தைங்களை நீ கவனமா பாத்துக்கணும்னு. என்ன மன்னிச்சிருங்க, நான் டேபிள் ஃபேன் அவன் பக்கத்துல வச்சிருந்திருக்க கூடாது. அது அவன் ரொம்ப சூடடிக்குதுன்னு அழுததுனால தாங்க டேபிள் ஃபேனை கொண்டு வந்து அவன் பக்கத்துல வச்சேன். ஐஷு, நீ டேபிள் ஃபேன் அவன் பக்கத்துல வச்சது தப்பு இல்ல. அவன் எந்திரிச்சா ஃபேனுக்குள்ள கைய போட்டுருவான்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் ரியாவை நம்பி நீ அவனை தனியா விட்டுட்டு போனதுதான் தப்பு. குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது ஐஷு. ஒண்ணு குழந்தைங்க பக்கத்துல டேபிள் ஃபேனை வைக்க கூடாது, இல்லையா டேபிள் ஃபேன் வைக்கணும்னா நம்மளும் பக்கத்திலேயே இருந்தா அவங்கள பாத்துக்கணும். அப்புறம் குழந்தைங்க தூங்கிட்டு தானே இருக்காங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு பக்கத்துல டேபிள் ஃபேனை வச்சுட்டு போனாலும் அதுக்கப்புறமா அவங்க முழிச்சா தெரியாம ஃபேனுக்குள்ள கை போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால மேக்சிமம் குழந்தைங்க பக்கத்துல டேபிள் ஃபேன் வைக்க கூடாது ஐஷு. அப்படி ஒருவேளை வைக்கிறதா இருந்தா நம்மளும் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கணும். சரிங்க, எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டாங்க. டேபிள் ஃபேன் அவன் பக்கத்துல வைக்கிற மாதிரி இருந்தா நம்ம பக்கத்திலேயே இருந்து பாத்துக்குவாங்க. சரி விடு, இந்த ஒரு தடவை பரவாயில்ல, ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணாத ஐஷு. இல்லங்க, பண்ண மாட்டேன். ஆதிக்குட்டா, எதுக்குடா ஃபேனுக்குள்ள கை போட போனா? ஃபேனுக்குள்ள கை போட்டா கை உடைஞ்சிடும், ரத்தம் வந்துடும். ஃபேன் கிட்ட வரக்கூடாது சரியா? பாரு, நீ ஃபேனுக்குள்ள கை போட போறனாலதான் அம்மா பாவம் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இனிமே ஃபேன் கிட்ட வரக்கூடாது.
வழிதானே